எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஃபெக்ட்ஸ். அப்படின்னா, உங்களோட வீடியோவை வந்து என்ன வேணா செய்ய வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை வந்து எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து குடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனவோட்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்க எந்த விதமா வேணா அந்த வீடியோவை வந்து மாத்திக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நான் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு எஃபெக்ட்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் மாஸ்க் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து போடுறேன். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோ வந்து ஒரு ஒரு சர்க்கிளாக வந்து உங்களுக்கு காட்டுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சர்க்கிளாக வந்து காட்டுது. ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜ் மாஸ்கோட எஃபெக்டோட ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிளர்டாக ஒரு பழைய வீடியோ மாதிரி காட்டணும் அப்படின்னா அதுக்கு தனியான எஃபெக்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதே இதுதான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளர்டாக அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி தெரியும். ஸோ இது நார்மலாக வந்து ஒரு சில வீடியோஸ்க்கு ஒரு சில பிக்சர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த எஃபெக்ட்ஸோட ஒரு மெயின் ரீசன். அதே மாதிரி ஒரு வீடியோ இல்லாமல் நீங்கள் வெறும் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட விடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்ஸ் மூலிமா நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஒரு ஒரு மாதிரி ஆட விடலாம். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா யூசர்ஸ் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வீடியோ போன மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா எல்லா ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே ஏதோ வீடியோ போகிற மாதிரி ஒரு 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 ஃபீலிங் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பார்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்டர் இழுத்து போடுறேன். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 லுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதுதான் வந்து பார்டரோட மெயின் அட்வான்டேஜ். அதே மாதிரி மைல்டாக ஆடணும், எனக்கு வந்து வீடியோஸ் வந்து மைல்டாக வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகணும் அப்படின்னா இந்த மைல்ட் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக மட்டும்தான் ஆடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேக் இருக்கும், மற்றபடி ரொம்ப பெருசாக அந்த ஷேக் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி லைட் எஃபெக்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் எஃபெக்டோடு இருந்தது அப்படின்னா ரொம்ப அதை பார்க்குறக்கே ரொம்ப ஒரு 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 ஈஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்ட் லுக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைட்டோட பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டோட இட் ஃபீல்ஸ் வெரி குட். அந்த வீடியோவே வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த சன்லைட்டோட இது. ஓகேங்களா? எஃபெக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி எஃபெக்ட்லேயே வந்து பார்டர் வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இந்த அது மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்து போயிட்டே இருக்கும். இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷைனிங்காக வந்து அந்த பார்டர் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பார்டரும் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் வந்து என்னோட வீடியோஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் இருக்குது. பிளர்டாக இருக்கணும் அக்கா, ஓகே, ஒரு மாதிரி எனக்கு வந்து பின்பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிளர்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த பிளர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இந்த ஆப்ஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ஆப்ஷன். இது வந்து இப்போ நிறையா வீடியோ எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் பீட் எப்படி துடிச்சுக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி வீடியோஸில் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து 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 போய்கிட்டே இருக்கும் அந்த ஆப்ஷனு. ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸில் ஏகப்பட்ட விஷயத்த கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷைனி கோல்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த வீடியோஸை பார்க்கும்போதே வந்து ஒரு ஸ்பார்க்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போதே வந்து ஒரு 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 குதூகூலமாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்பார்க்ஸ் வந்து வருது இல்லைங்களா? அதுதான் வந்து இதோட ஒரு பாட்டு, ஒரு ஒரு அமேசிங்கான சவுண்ட் ட்ராக் இருக்கிற ஒரு வீடியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்பார்க்ஸ் வரும்போது ரொம்ப அஸ்டோனிஷிங்காக இருக்கும். அதுக்காக இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே.
ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ளே பண்ணணும். ஸோ அவங்க அதை பார்த்துக்கோங்க, வந்து என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது, உங்களோட வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணும்போது எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் போட்டால் அது வந்து நமக்கு வந்து ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஸோ ஓல்டு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ போடுறேன். இது போட்டால் அப்படின்னா ஏதோ பழைய காலத்து வீடியோ மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலரெல்லாம் போயிடும், பழைய காலத்து வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ எல்லா விதமான எஃபெக்ட்ஸும் வந்து உங்களோட வீடியோஸில் கொண்டு வரது தான் இந்த எஃபெக்ட்ஸோட ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிலிமோரா டூலில் வந்து அமேசிங்கான ஒர்க் இருக்குது, அமேசிங்காக இது இருக்குது. நீங்கள் வந்து எல்லா எஃபெக்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஷேக் இருக்குது, ஜூம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னா அந்த ஜூமிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ளாஷ் ஜூம். ஓகே, அது கிட்ட வந்து அந்த வீடியோ வந்து நம்ம கிட்ட வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுது, ஏதோ ஒரு ஒரு ஃபீல் இருக்கும், அந்த வீடியோஸில் வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றா உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறத விட நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். அந்த வீடியோஸை ரியலிஸ்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா? ஸோ வீடியோ எடிட்டராக மாறுறது இல்லை, உங்களோட வீடியோவை நீங்கள் எடிட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே காசு கொடுத்து நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ணணும் அவசியம் இல்லை. வீடியோ எடிட்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சார்ஜஸ் வந்து 2000லேருந்து 2500லேருந்து 5 lakhs வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வீடியோ எடிட்டிங் ஆக. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வீடியோஸை வந்து நீங்களே வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த எஃபெக்ட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இன்னும் ஃபர்தராக வந்து வேறு வீடியோஸ், ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, டைட்டில்ஸ் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஃபேஸ்புக்கில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.